Next, Coulomb's law la fourth points வரைக்கும் last class பார்த்தோம். Next fifth point la what is permittivity, what is relation between relative permittivity and permittivity of free space அதை பற்றி பார்க்க போகிறோம். First Coulomb's law la அதில் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். F12 vector equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square R vector 12 R cap 12. Next, suppose charges are located at the medium epsilon naught னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? F12 vector equal to 1/4 pi epsilon Q1 Q2 R square R cap 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலன் நாட்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, எப்சிலன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா F21 வெக்டர் டிவைடட் பை F21 வெக்டர். அப்போ 1/, இதில் எல்லா வேல்யூஸுமே சேமாக இருக்கும். 1/epsilon நாட்டும் 1/epsilon மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா எப்சிலன் டிவைடட் பை எப்சிலன் நாட்னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நியூ டேர்ம் கிரியேட் பண்ண போகிறோம். இது என்னென்னா எப்சிலன் ஆர். எப்சிலன் ஆர்னா என்னென்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம், அதோட வேல்யூ என்னென்னா 1ன்னு சொல்லுவாங்க. எப்சிலன் ஆர் ஈக்குவல் டு 1 பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். நெக்ஸ்ட் ஒரு நியூ ரிலேஷன் என்னென்னா எப்சிலன் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இதில் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸும் நெக்ஸ்ட் வந்து ஏர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் கிடைக்கும். மீடியம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கலாம், டைஎலக்ட்ரிக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மீடியமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மீடியத்தோட நமக்கு பெர்மிட்டிவிட்டி தேவைன்னா எப்சிலன் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் அந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் ஆல் மீடியா எப்சிலன் ஆர் கிரேட்டர் தென் 1, அதாவது 1 எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைஎலக்ட்ரிக் மைக்கா இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்சிலன் ஆரோட வேல்யூ 1 எப்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்டில் கூலும்ஸ் லாவையும் நியூட்டன்ஸ் லாவையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் கூலும்ஸ் லா எடுத்துக்கிட்டாக்கா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா நியூட்டன்ஸ் லால ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். அப்போ F இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதில் கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜின்னு சொல்லுவோம். கேவோட வேல்யூ யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் பார்த்தது தான் 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.626 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻−11 இருக்குது. இங்கே கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻+9 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் கேங்கிறது வெரி மச் கிரேட்டர் தென் ஜி. ஜியை விட ரொம்ப பெருசு கே அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th பாயிண்டில் அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுதா இல்லையா, சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுதா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். The force on first we take two charges Q1 and Q2. இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ் எடுத்துப்போம். அப்போ செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸோட வேல்யூ F12 வெக்டர் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square R cap 21. நெக்ஸ்ட் இதில் R21 கேப்ன்றது யூனிட் வெக்டர் ஃப்ரம் Q2 டு Q1, Q2லேருந்து Q1க்கு இடையில இருக்கிற அந்த டைரக்ஷனை குறிக்கும் அப்படின்றாங்க. சப்போஸ் நீங்கள் அதே மாதிரி இது நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதலாம். இந்த இடத்துல என்ன சொன்னோம், Q1/Q2ன்னு சொன்னோம். அதாவது செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தாக்க மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும், இந்த அளவுக்கு மாறி இருக்கும். இங்கே R cap 21ன்னு வந்துச்சுன்னா அடுத்ததுல என்ன கிடைக்குன்னா R cap 12 மைனஸ் R cap 12ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டுமே பார்த்தா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா
இதெல்லாம் அப்படியே கிடைக்கும் 1/4 பை எப்சிலன் நாட் q1 q2 பை ஆர் ஸ்கொயர். r21 கேப்புக்கு பதிலாக என்ன பண்ணலாம், r மைனஸ் ஆர் கேப் 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இது ஹோல் வேல்யூ, இந்த மைனஸ் அங்கே காமனாக வெளில எடுத்துட்டா என்ன ஆகிடும்னா இது ஹோல் வேல்யூவோட அது வந்து என்னன்னா f21 வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்குது நமக்கு, f12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் f21 வெக்டர் கிடைக்குது. இப்போ இதுல இருந்து என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அவ்வளோதான். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஒபே பண்றோம், அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் சைஸ் ஆர் வெரி மச் ஸ்மாலர் தென் டிஸ்டன்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரெண்டு சார்ஜ் எடுத்துருக்கீங்க, இது நான் என்ன எடுத்துருக்கேன் ப்ளஸ் q1 வச்சுக்கோங்க, இது வந்து ப்ளஸ் q3ன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து ஒரு 10 கூலும்னு வச்சுக்கிட்டாக்க, இதோட வேல்யூ வந்து ஒரு 5 கூலும்னு வச்சுக்கிட்டாக்க, ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸையும் சார்ஜோட சைஸையும் கம்பேர் பண்ணாக்கா டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், சார்ஜோட சைஸுங்கிறது வெரி ஸ்மாலாக இருக்கும். சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் சைஸ் ஆர் வெரி மச் ஸ்மாலர் தென் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சார்ஜுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூப்பர் பொசிஷன்னா என்ன, ஒரு சார்ஜ் மேலே இன்னொரு சார்ஜ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்றது பேர் தான் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். நீங்கள் வேவ்ஸில் கூட படிச்சிருக்கலாம் 11th ஸ்டாண்டர்டில். ஃபர்ஸ்ட்ல இது ஒரு வேவ்னு வச்சுக்கோங்க, இதே பாயிண்ட்ல இன்னொரு வேவ் வந்து என்ன ஆகாதுன்னா, இப்போ பார்ட்டிகல்னா ஒரு பாயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகல் அதே அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஆனால் வேவ்ஸ்ங்கிறது ஒரே பொசிஷன்ல ரெண்டு வேவ் கூட டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சார்ஜ் மேல 1 or 2 சார்ஜஸ் ஆக்டிங் சம் ஃபோர்ஸஸ். இப்போ இங்க என்ன சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சார்ஜ் மேல ஒன்றுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு தான் பேர் என்னன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இல்லை சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் q1 q2 q3 q4 n சார்ஜஸ் ஒரு பிளேஸில் இருக்கிறதா எடுத்துப்போம். ஏதோ ஒரு பிளேஸ் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன இருக்கு, n சார்ஜஸ் இருக்கு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சார்ஜ் மட்டும் எடுத்துக்கோங்க, q1 மட்டும் எடுத்துக்கோங்க. q1 சார்ஜ் மேலே q2 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், q3 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அடுத்தது இதே மாதிரி எக்ஸட்ரா qn ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ எல்லா ஃபோர்ஸும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஆட் பண்ணிட்டு வெக்டர் சம் பண்ணால் அதுக்கு பேர் தானே சொல்லுவோம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோடைய ஈக்குவேஷன், இல்லை டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆன் q1 எக்ஸர்டட் பை த சார்ஜ் q2, q1 மேலே q2 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்கும், அதே தான் நம்ம ஏற்கனவே எடுத்தோம் அதே ஈக்குவேஷன் தான். அப்போ செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, f12 வெக்டர் ஈக்குவல் டு k q1 q2 by r ஸ்கொயர் 21 r கேப் 21 கிடைக்கும். இப்போ r21ங்கிறது என்னது, யூனிட் வெக்டர் ஃப்ரம் q2 டு q1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் q1 எக்ஸர்டட் பை சார்ஜ் q3. இப்போ இந்த இடத்துல என்ன, இங்கே வந்து 2 போட்டிருக்கோமா, அப்போ இங்கே என்ன வரப்போகுது 3ன்னு வரப்போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் தேர்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், n ஈக்குவேஷன் எழுதிட்டே போகலாம். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் q1 அப்படின்னா f1 டோட்டல் ஈக்குவல் டு f12 வெக்டர் பிளஸ் f13 வெக்டர் பிளஸ் f14 வெக்டர் எக்ஸெட்ரா f1n வெக்டர்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், காமனாக இருக்கிற ஒரு டேர்ம் என்னன்னு கேட்டால் கே காமனாக இருக்குது, மீதி இருக்கிறதெல்லாம் வெவ்வேறு இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். கே காமனாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கும் இந்த டேர்ம், செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி எக்ஸெட்ரா nth டேர்மில் q1 qn டிவைடட் பை r n1 ஸ்கொயர் r கேப் n1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்து f டோட்டலுக்கான ஈக்குவேஷன். அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் q1 பை ஆல் அதர் சார்ஜஸ், q1 மேலே எல்லா சார்ஜஸும் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் தான் அது f டோட்டல் இல்லை f1 டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.